Hi friends, இது நம்ம ஃபன் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நாம் செய்ய போற டிஷ் ஸ்டஃப்டு மஷ்ரூம் சீஸ். இது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்டாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப்டு மஷ்ரூம் சீஸ் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் மஷ்ரூம் எடுத்துக்கலாம். 1 தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 பெரிய வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 சீஸ் கியூப் எடுத்துக்கலாம். நாம எடுத்து வச்சிருக்கிற மஷ்ரூம் எல்லாத்தையும் நாம செய்யற மசாலாவை வச்சு ஸ்டஃப் பண்றதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். உள்ள ஸ்டஃப் பண்றதுக்கு அப்பதான் கரெக்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம ரிமூவ் பண்ண மஷ்ரூம் தண்டெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கலாம். பின்னால மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமானதும் நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மஷ்ரூம்லேருந்து ரிமூவ் பண்ணினதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை பின்னால் மசாலாவில் சேர்த்துக்கலான்னு சொன்னோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதுல நம்ம தண்ணி சேர்க்கவே கூடாது. அதுல இருக்கிற தண்ணியிலேயே வதங்கிரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மசாலா எப்படி இருக்குன்னு ரெடி ஆயிருச்சு. அதோட சீஸ் கொஞ்சம் துருவி விட்டுக்கலாம். நாம சீஸ் துருவினதுக்கு அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நாம முன்னாடியே பெப்பர் சிக்கன் செய்யும் போது மிளகுத்தூள் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்க கூடாது, லாஸ்டா சேர்த்துக்கிட்டா தான் அதோட காரமும் வாசமும் தெரியும்னு சொல்லியிருக்கோம். இப்ப மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கலர்ஃபுல்லான மசாலா தயாராயிருச்சு. அத மஷ்ரூம்ல எப்படி ஸ்டஃப் பண்றதுன்னு பார்க்கலாம். நாம ஒரு மஷ்ரூமை எடுத்துக்கலாம். அதோட ஹோல்ல ஒரு ஸ்பூன்ல மசாலாவை எடுத்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தான் ஸ்டஃப் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா மஷ்ரூம்லயும் மசாலாவை ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம எல்லா மஷ்ரூம்லயும் மசாலாவை ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டோம். நாம மஷ்ரூம்ல ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிற மசாலா மேல லைட்டா சீஸ் துருவி விட்டுக்கலாம். எதனாலனா நம்மளோட டிஷ்ஷே மஷ்ரூம் சீஸ் தான். சீஸ் போட்டாதான் நல்லா இருக்கும். துருவிக்கலாம் கொஞ்சம்.
ஃப்ரெண்ட்ஸ், நாம ஒரு கடாயில எண்ணெய் லைட்டா தடவி விட்டுக்கலாம். அதுல நாம ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை எடுத்து ஒவ்வொன்றா லைனா வச்சுக்கலாம். நாம மஷ்ரூமை வச்சதுக்கு அப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்பதான் அந்த ஆவியில நல்லா வேகும். ஆவியில வேகிறப்ப சீஸ் நல்லா உருகி வரும். நம்ம மஷ்ரூம்ல சீஸ் எப்படி உருகி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நம்மளுடைய மஷ்ரூம் சீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கவே உடனே சாப்பிடணும் போல தோணுது. நாம தயாரான மஷ்ரூம் சீஸை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அது மேல மல்லித்தலை லைட்டா தூவி விட்டுக்கலாம். நம்மளுடைய மஷ்ரூம் சீஸை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டாவும் இருக்கும். வீட்டில் சமைச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ருசியான சுவையான ஸ்டஃப்டு மஷ்ரூம் சீஸ் தயாராயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். நானும் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா டேஸ்டா இருக்கு. நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.